ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 20/5/2026 தனலட்சுமி DL 53க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸிங் பிடிப்பலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ABC போர்டுக்கும் நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை பார்க்குறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் புதன் டு புதன் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை வந்து நம்மளுடைய தனலட்சுமி ரிசல்ட். லாஸ்ட்டாக நம்மளுக்கு போன வாரம் வந்து 883 வந்து புதன்கிழமை ரிசல்ட். அதுக்கு முந்தின புதன் பார்த்தீங்கன்னா 428, அதுக்கு முந்தின புதன் வந்து 449 சொல்லிட்டு இப்படி எல்லாமே புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான கெஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் சீரியல்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ சீரியலில் நம்மளுக்கு நிறைய விதமான சீரியல் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம சீரியலில் ஒற்றைப்படை ரெட்டைப்படை அப்படிங்கிற சீரியலை தான் பார்க்க போகிறோம். அதை நாங்கள் எழுதிடுறேன். சீரியல் பொறுத்த வரைக்கும் 2, 4, 6, 8, 0, அதுமாதிரி 1, 3, 5, 7, 9. ஸோ இதுதான் சீரியல் நம்பர். அதாவது வந்து ஒற்றைப்படை ரெட்டைப்படைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒற்றைப்படை ரெட்டைப்படை வச்சு தான் நண்பா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு வந்து இந்த புதன்கிழமை ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு அது மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து 883 கொடுத்துருக்காங்க. ஸோ போன வாரம் வந்து நான் வந்து சிங்கிளில் தான் நான் எதிர்பார்த்தேன், அதாவது ஒற்றைப்படையில் எதிர்பார்த்தேன். ஆனால் அதை வந்து அப்படியே நம்மளுக்கு மறுபடியும் ரெட்டைப்படையிலே கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த ட்ரா நம்மளுக்கு ஒற்றைப்படையிலேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த ரெட்டைப்படை வரும்போது ஃபுல்லாகவே நம்மளுக்கு இடையில வந்திருக்கிறது 3, 9 மட்டும்தான். இதில் 3, 9 மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ 3ஓட பவர் வந்து 4, இங்கே 9ஓட பவர் வந்து 0. ஸோ அதுதான் ஃபுல்லாகவே ஆட்டத்துக்குள்ளே இருக்குது நண்பா. ஃபுல் ரிசல்ட்டுக்குள்ளேயும் இந்த நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் மிச்சம் ரிமைனிங்கில் இருக்கிறது வந்து 1, 5, 7. ஸோ இதுதான் நம்மளுக்கு மிச்சம் ரிமைனிங்கில் இருக்கிறது. இந்த ட்ராவுடைய கீ நம்பர் இது தான். ஆனால் இது வந்து 3 நம்பராக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து 2 நம்பராக மாற்றணும். 2 நம்பராக மாற்றுறதா இருந்துச்சுன்னா நம்ம வந்து பெருசு 2 எடுக்கலாம். அப்படி இல்லைட்டுனா நம்ம வந்து சிறுசு பெருசுன்னு எடுக்கலாம். அல்லது வந்து ரெண்டுமே பெருசாக வச்சுக்கலாம். அதாவது வந்து 1, 5 எடுக்கலாம், 1, 7 எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 7, 5ன்னு எடுக்கலாம். ஸோ ஏற்கனவே வந்து ரிசல்ட் படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டுக்குள்ளே 9, 3 மட்டும் தான் இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 தடவை சீபோர்டில் 5 அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு மறுபடியும் சீபோர்டு வருமானு தெரியல. ஏன்னா நம்ம வந்து வீடியோ வந்து சீபோர்டுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் 1, 7க்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ட்ராவுடைய சீபோர்டு அல்லது ஆல்போர்ட் 1 அல்லது 7. 1 அல்லது 7 வர்றதுக்கு இந்த ட்ராவில் சான்சஸ் இருக்குது நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1, 7 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதில் பெய்ட்ஸுகள் அதிகமாக இருக்குது. பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1, 1, 7, 7, அது மாதிரி மிச்சம் இருக்கிற மற்ற இதை ஃபுல்லாத்தையும் கொடுத்துடலாம். 3, 3, 5, 5, அதே மாதிரி 9, 9. ஸோ கேம் டபுளாக இருந்துச்சுன்னா இதுலேருந்து வரதான் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாகவே ரெட்டைப்படை தான் இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த ட்ரா ஒற்றைப்படை இறக்க தான் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்க. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரோம் நண்பா. தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த 1, 7 நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இங்கே நான் 443லேருந்து கொண்டு வந்திருக்கேன். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வந்து 883. ஸோ இதோட இந்த பாயிண்ட் முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 443, இங்கே 883. இதில் ரிசல்ட்டில் நீங்கள் கவனிங்க. இதில் வந்து 443 அப்போ இதில் வந்து ரெட்டைப்படை இருக்குது நண்பா. 444ங்கிறது ரெட்டைப்படை. ஒரே நம்பர்லேருந்து நம்மளுக்கு ரெட்டைப்படை எடுத்திருக்காங்க. அடுத்து 496 அப்போ 4ம் 6ம் ரெட்டைப்படை. அடுத்து நம்மளுக்கு வந்து 830 அப்போ இதில் ரெட்டைப்படை 80. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 408 ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு ரெட்டைப்படை. 408 ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு ரெட்டைப்படை. அடுத்து கவனிங்க 449 2 நம்பர் நம்மளுக்கு ரெட்டைப்படை 444. அடுத்து 428 ஃபுல் போர்டுமே நம்மளுக்கு ரெட்டைப்படை 428. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் பார்த்திங்கன்னா 88 2 போர்டு வந்து ரெட்டைப்படை. அதாவது போர்டு வந்து அதிகம் அப்படிங்கிறத தான் நமக்கு கால்குலேட் பண்ணுறோம். ஏபிசி. ஸோ மாறி மாறி வரணும். ஆனால் இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவே ரெட்டைப்படை தான் அதிகமாக இருக்குது. ஒற்றைப்படை சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ 9, 3 மட்டும்தான் நம்மளுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அந்த 9, 3 பவரை தான் பயன்படுத்தியிருக்காங்க.
9 3 பவர் தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஒற்றைப்படை ரெட்டைப்படை சீரியல் படி. அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு 1 அல்லது 7 என்று கொண்டு வந்திருக்கேன். ஸோ கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்கிறதுனால அதை நான் டபுளாக இங்கே கீழே கொடுத்துருக்குறேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எழுத்து விடாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லணும்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ பிசி மிக்சட் பெய்ட்ஸ் கொடுத்துடலாம். இந்த இடத்துல கொடுப்போம். டபுள்ஸ் ஃபுல்லாகவே நான் கீழே கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து 1க்கு 7க்கு தான் எடுக்க போகிறோம். அதனால் 3 1 5 1 7 1 9 1. அதே மாதிரியே 3 7 5 7 9 7. ஸோ சிங்கிளாக இருந்துச்சுன்னா இதுலேருந்து பயிர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து 1ஐயும் 7ஐயும் இந்த ட்ராவுக்கான கீ நம்பராக பயன்படுத்தியிருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம மேலும் ட்ரை பண்ணுவோம். ஏன்னா உங்களோட லைக் தான் நம்மளுடைய சப்போர்ட். நம்மளுடைய கெஸ்ஸிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட லைக்கை வச்சு தான் நான் முடிவு பண்ணுவேன். ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம பிசி மிக்சரில் இந்த பயிர்ஸை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை நான் ஸ்ட்ரைட் பிசியாக தான் கொண்டு வந்திருக்கேன். இருந்தாலும் சில நேரத்துக்கு நம்மளுக்கு போர்டு மாறும்போது அது வந்து ஏபிஎஸ்சியாக மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் பிசி மிக்சடு கொடுத்துருக்கேன். ஆனால் பிசி மிக்சடு வந்து வேணாம்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொடுக்குறத நீங்கள் கீழே கொடுத்துருங்க ஒரே இதாக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ கீழே உள்ளது ஃபுல்லாகவே நம்ம ரிசல்ட்டுக்குள்ளேருந்து எடுத்த நம்பர்ஸ். ஸோ இந்த பிசி மிக்சர் வந்து அதிலேருந்து அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்த நம்பர்ஸ். அதாவது இந்த டச்சை வச்சு நம்ம இந்த பிசி மிக்சரை உருவாக்கியிருக்கோம். ஸோ அதனால தான் நான் வந்து பிசி மிக்சர் தனியாக கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதை அப்படியே எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இதை ஏதாச்சும் ஒன்று மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி புதன்கிழமை 20/5/2026 தனலட்சுமி டிஎல் 53க்கான கெஸ்ஸிங் கொடுத்துருக்கோம் நண்பா. இந்த ட்ரா கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் ட்ரா வந்து நம்மளுக்கு 883. 8ஓட பவர் 3, 3ஓட பவர் 8. ஸோ 2 ஒன்றா எடுத்துருக்காங்க. ரெட்டப்படை ஒற்றைப்படை அப்படிங்கன்னு பார்க்கும்போது வந்து 4 8ஓட பவர் 7. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 7க்கான சான்சஸ் இருக்குது. 7 சிங்கிள் அடித்து வேறு ஒரு நம்பரை வந்து டபுள் அடிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து ஏபி ஃபுல்லாக ஏபி ஃபார்மேட்டில் தான் அடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே உள்ள ரிசல்ட்டில் பார்த்தோம்னா டபுளில் மற்றபடி எதுவுமே இல்லை. ஸோ ஏசி பிசி இந்த ஃபார்மேட்டில் தான் டபுள் வர சான்சஸ் இருக்குது. ஸோ டபுளை பொறுத்த வரைக்கும் ஏசி பிசி. ஸோ ஏபி வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். 7 வந்து 7 டபுளில் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நண்பா. ஏன்னா அதோடைய பவர் தான் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ ஒற்றைப்படை ரெட்டைப்படை கணக்குப்படி பார்த்தோம்னா ஸோ டபுளில் வரதா இருந்தால் மிச்சம் இருக்கிற நம்மளுடைய அந்த 1 5 3 9க்குள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏசி ஃபார்மேட்டில் வர வாய்ப்புகள் இருக்குது. வேறு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை தான் நான் ஓயாமல் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம மேலும் ட்ரை பண்ணுவோம். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. தனிப்பட்டு இதில் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.